நம்ம காட்டுமன்னார் கோயில 2 அடியில பொக்கிஷம் கிடைச்சிருக்கு. லால்பேட்டை பக்கத்துல கொல்லமலையில வீடு கட்டுறதுக்காண்டி குழி தோண்டி இருக்காங்க. அந்த இடத்துல அழகான நடராஜர் சிலையும் நந்தி சிலையும் கிடைச்சிருக்கு. மேலும் சில பாகங்களும் கண்டறியப்பட்டிருக்கு. வீடு கட்டுறதுக்காண்டி குழி தோண்டி சில வேலைகளை முடிச்சுட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு நைட்டு இடியோட சரியான மழை பெஞ்சிருக்குங்க. மறுநாள் வந்து பார்க்கும்போது சில இடத்துல மண்ணு சரிஞ்சிருக்கு. அப்போ 2 அடி ஆழத்துல சிலையோட பாகங்கள் கிடைச்சதை பார்த்திருக்காங்க. அப்ப தோண்டும் போது கிடைச்சது தாங்க இந்த பொக்கிஷங்கள். அதுலயும் அங்க கிடைச்ச நந்தி சிலை நின்னுகிட்டே இருக்கிற போல ரொம்பவே சூப்பரா இருக்கு. பாருங்க, பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்குங்க. நடராஜரோட கைகளும் திருவாச்சி பகுதிகளும் கொஞ்சம் சேதம் அடைஞ்சிருக்கு. பெருமான் காலடியில உள்ள அரக்கனும் பாம்பும் ரொம்ப நல்லா இருந்தது. பல லட்சம் மதிப்புள்ள இந்த சிலைகள் சோழர் காலத்துல செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. இது போல அழகான நந்தி சிலையை இப்பதான் முதல்ல நான் பாக்குறேன். எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துக்கு இந்த சிலை எப்படி வந்திருக்கும்னு யாருக்குமே தெரியல. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சிலைகள் இந்த இடத்துல புதைக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்றாங்க. மேலும் அந்த இடத்துல சிலைகள் இருக்க அதிக வாய்ப்பு இருக்குங்கிறதால அதிகாரிகள் மேலும் அந்த இடத்தை நோண்ட சொல்லி இருந்தாங்க. உடனே ஜேசிபி எடுத்து வந்து நோண்ட ஆரம்பிச்சாங்க. நேத்து பெய்த மழையால நமக்கு சிவனே கிடைச்சாருன்னு சொல்லி அங்க உள்ள மக்கள் சந்தோஷப்பட்டு இருந்தாங்க. அங்க உள்ள மண்ணை நோண்டிட்டே இருக்கும்போது மேலும் சில தெய்வ பாகங்கள் கிடைச்சது. அதை எல்லாரும் ஆச்சரியத்தோட வாங்கி கையில தொட்டு பார்த்தாங்க. இதெல்லாம் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி செஞ்சதுன்னு சொல்லி சந்தோஷமா விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு சிலைகளை மீட்டு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த சிலைகளை ஆய்வுக்காண்டி அடுத்து கடலூர் அருங்காட்சியகத்துக்கு எடுத்துட்டு போறாங்க. நிறைய பேர் இந்த இடத்துக்கு நேர்ல வந்து பார்த்துட்டு போறாங்க. அவ்வளவு தீயா இந்த செய்தி பரவிடுச்சு. இன்னைக்கு காட்டுமன்னார் கோயில ட்ரெண்டிங் நியூஸ் இந்த சிலை நியூஸ் தான்.